அனைவருக்கும் எஸ்பிபடி சேரிட்டியின் வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை நான் காட்ட போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எஸ்பிபடி உதவி பண்ணி உதவி செய்கின்ற குடும்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன மாதிரி நிலையில் இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். அது இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நாங்கள் காட்டுறோம். இதில் என்ன காட்டுறோம் அப்படின்னா, யதார்த்தமாக அவங்க ஒரு கூலி வேலை செய்கிறாங்க. முக்கியமாக என்ன கூலி அப்படின்னா, அவங்க பாய் மில்லில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க பாய் மில்லில் வேலை செஞ்சுட்டு அவங்க என்ன மாதிரி அவங்க குடும்பத்தை வாழ்க்கையில் நடத்துகிறாங்க, அந்த பாய் மில்லில் அவங்களுக்கு எவ்வளோ கூலி கிடைக்குது, எஸ்பிபடி அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செஞ்சிட்ருக்கு, எவ்வளோ நாளாக உதவி செஞ்சிட்ருக்கு, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நாங்கள் காட்டுறோம். உள்ளே வாங்க, உள்ளே வந்து பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஒரு உண்மையான நிகழ்வு. வாங்க உள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். கூலி வேலை தான் சார் போயிட்டுருக்கேன். ஹாய் ஓட்ட போயிட்டுருக்கேங்க சார். வீராசாமி சார். தம்பி பேர் அபினாஷ் சார். வீட்டுக்காரம்மா சசிகலா சார். பாய் ஓட்ட போய்கிட்டு இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு 300 சார். 300 சம்பாதிக்கணும்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் சார். சாயந்தரம் 6 மணி ஆகும் சார் வரதுக்கு. வீடு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருவோம் சார். கவர்மெண்ட்டு கொடுத்தது தான் ஒரு கட்டில் மட்டும் தான் போட முடியும். அப்பா வீடு தான் சார். நான் ஒன்றுன்னா சம்பாதிக்கல சார். சம்பாதிக்கிற அளவுக்கு நான் ஒன்றுன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் முன்னேறல சார். வருமானம் இல்லை சார். வணக்கம், என் பேர் சசிகலா. எங்கள் வீட்டுக்கார் பேர் வீராசாமி. ஒரே ஒரு பையன் அபினாஷ். நாங்கள் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறோம். கூலி வேலை தான் அன்னாடு செய்கிறோம். எங்களுக்கு வீடு கூட இல்லைங்க. எங்கள் வந்து மாமனார் வீட்டில் தாங்க இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. வேலைக்கு போனாலும் அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு 6 மணிக்கு வந்தாங்கன்னாங்க அந்த ஒரு 300 சம்பளம் வைக்க முடியும். அது இல்லாமல் கரண்ட் இல்லாமல் போகும், மிஷினு கோளாறாகும். ரொம்ப கஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குது சார். அதனால் நானும் கூலி வேலை தாங்க. போனால் தான் சம்பளம், இல்லைன்னா இல்லை. அதுலேயே ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ரூபா தான் வரும். அதுலேயே படிப்பு செலவு தம்பிக்கு செய்யணும், நல்லது கெட்டது பார்க்கணும். உடம்பு சரியில்லாமல் போகும் அவங்களுக்கு அந்த கெமிக்கல் சேராமல். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க ஓடிட்டு இருக்குது. அது வச்சு தான் ஓட்டணும். கூலி வேலை தான் அன்னாடும். எனக்கும் ஒரு 20 நாள் தான் வேலை இருக்கும். அது வேறவங்க போயிடுவாங்க அந்த வேலைக்கும். அவங்க போகலன்னா மட்டும்தான் என்னை கூப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். நாங்கள் வந்து ரேஷன் கடையில் தாங்க பொருட்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல பொருட்கள்லாம் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். இந்த வீடு கூட பார்த்திங்கன்னா மாமனார் பேரில் தான் இருக்குது. மாமனார் வீடு தான். பெரியவங்க ஒரு பக்கெட்டு, நாங்கள் ஒரு பக்கெட்டு தான் இருக்கிறோம். மழை பெஞ்சாலும் ஒழுகும். இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பாய்க்கு 7 ரூபா தான் சார். வெள்ளை பாய்க்குங்க. வெள்ளை பாய் தாங்க ஓட்டுறேன். அதில் மழை நாளையில் வந்து கோரை கிடைக்காதுங்க. ஒரு 30 பாய் 40 பாய் தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் வெயில் நிலையில் கோரை இருக்காதுங்க. தண்ணி வரலன்னா கோரை விளையாதுங்க. அதனால் வேலை இல்லைங்க. வேறு வேலை எனக்கு தெரியாதுங்க. நான் போனது இல்லைன்னா கோரை இருக்கலாம் தெரியாதுங்க. கோரை இருக்க போவாங்க, மம்டி வேலைக்கு போவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அண்ணன் ஒரு பக்கம் இருக்காங்க, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோங்க. வணக்கம், என் பேர் அபினாஷ். எங்கள் அம்மா பேர் சசிகலா. எங்கள் அப்பா பேர் வீராசாமி. நாங்கள் வந்து எஸ்பிபிடி வந்து கொரோனாவில் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அது இருக்கனால எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சொசைட்டியில் தான் நாங்கள் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது கொடுக்குறதுனால எங்கள் அம்மா எனக்கு நல்லா தான் செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு பிடிக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. சொசைட்டிலேருந்து வாங்குற ஜாமான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீடு வந்து ஒழுவிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒழுவோம். வெயில் காலத்தில் குறுக்கமாக இருக்கும். வீட்டில் ஒரு வசதி கூட இல்லை. வீடு கட்டல. தாத்தா வீடு தான் அப்படியே இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணும் ஸ்கூலுக்கு. நடந்து தான் போயிட்டுருக்கேன். புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. கேர்மாவில் வந்து புட்டு செஞ்சு தருவாங்க, களி கிண்டி தருவாங்க. மீதி சுண்டல் அதெல்லாம் துவைச்சி தருவாங்க, உருண்டை பிடிச்சி தருவாங்க, தாளித்து தருவாங்க. பச்சையாக சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. யதார்த்தமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அவங்களோட இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன மாதிரி சூழலில் இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க, எஸ்பிபடி அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிபிடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு 200 100 ரூபா கூட இந்த குடும்பத்துக்கு, இந்த மாதிரி குடும்பங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா விதவைகள் வந்து நிறைய உதவி கேட்டிருக்காங்க. அவங்க பண உதவிகள் தான் எல்லாமே கேட்குறாங்க. அவங்களுக்கு பண உதவிகள் வேணும். பணம்னா சின்ன சின்ன உதவிகள் தான்.
அவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து அவங்களுக்கான வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கான செலவுகள், உடல்நிலை முடியாத செலவுகள் இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பார்த்தியான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த இதில் வரும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி.